அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலை அம்மன் கரோகரா. ஓம் நம சிவாயா. இந்த அழகான காலை பொழுதில் 6ஆம் தேதி மே மாதம் 25வது வருடம் இருக்கோம். இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து சூரிய உதயமாகுது. அண்ணாமலையார் பக்கத்துலேயே அது உதயமாகுது. இவ்வளோ ஒரு அற்புதமான காட்சி இல்லையா? காண கண் கோடி வேண்டும். அதை உங்களுக்கு கொடுக்குறதுல எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஒரு தேங்க்ஃபுல்லாக உணர்கிறேன். ஏன்னா நிறைய பேர் என்னென்னவோ ஷேர் பண்ணுறாங்க. அப்படிலாம் இல்லாமல் நமக்கு இதை ஷேர் பண்ணுங்கிற மனநிலையை கொடுத்த அந்த அண்ணாமலையாருக்கு நன்றி சொல்லணும். அந்த இந்த தருணத்தில் இந்த சூரிய பகவான் வரதை நான் பார்க்கணும், அதை உட்காந்து எடுக்கணும் அப்படின்றது அந்த நிலையை கொண்டு வந்ததுக்கு இந்த நன்றி சொல்லணும். எல்லாம் நம்ம கையில் எதுவுமே இல்லை. இது இன்றைக்கி நடக்கணும்னு இருக்குது, நடக்குது, அவ்வளோதான். வாழ்க்கையில் எல்லாமே வந்து சரண்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் மைண்டு. எதுவுமே தூக்கிட்டு போக வேண்டாம். என் குருநாதர் சொல்வார், நீங்கள் கஷ்டமான பழுவெல்லாம் தூக்கிட்டு ஒரு ட்ரெயினில் ஏறுறீங்க, ஏறினதுக்கப்புறம் அதை கீழே இறக்கி வைப்பீங்களா, இல்லை அங்கே போயும் உட்காந்துக்கிட்டே அந்த பழுவெல்லாம் தலையினாலே வச்சுட்ருப்பீங்களான்னு கேட்பார். நம்ம ட்ரெயினில் ஏறினோடனே எல்லாமே பட்டி படுக்கையெல்லாம் கீழே மேலெல்லாம் தூக்கி வச்சிடுறோம் இல்லையா? அப்புறம் உட்கார்ந்து ரிலாக்ஸாக உட்காந்துக்கிறோம். அந்த மாதிரி இருங்களேன் அப்படின்னு சொல்லுவார். அது ஏன் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கேட்பார். நிறைய நாள் எனக்கு அது புரியறதே இல்லை. எப்படிங்க கஷ்டத்தெல்லாம் இறக்கி வைக்க முடியும் அப்படின்னு நினைப்பேன். அவர் சொல்லுவார், ஆண்டவன் தானே உனக்கு எல்லாமே கொடுத்துருக்கான், நல்லதும் கொடுத்துருக்கான், கஷ்டத்தையும் கொடுத்துருக்கான். அவன்கிட்டே அதை திருப்பி கொடுக்குறதுல என்ன உனக்கு கஷ்டம்னு கேட்பார். அவர் காலடியில் திருவடியில் வச்சுட்டு நீங்கள் தான் எல்லாம், நீ தானே கொடுத்த, வச்சுக்க, நீயே வச்சுக்க, எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு தூக்கி போட்டு கூட வா அப்படிம்பார். கோவத்தில் தூக்கு போடு, உனக்கு ரொம்ப கோபமாக இருந்துச்சா, நீ தானே கொடுத்த, வச்சுக்க, நீயே வச்சுக்க, எனக்கு வேணாம்ப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துரும்பார். ஃப்ரீயாக இரும்பார். அந்த மாதிரி அண்ணாமலையார் அப்படின்னு நம்ம பிடிச்சிக்கிட்டாலே நம்ம வந்து சரண்டர் ஆகிட்டோன்றது தான் அர்த்தம். அவர் நினைவு வந்துட்டாலே நம்ம அவருக்கு சரண்டருங்கிறது தான் அர்த்தம் இல்லைங்களா? ஸோ அவர் நினைவு மட்டுமே நம்மளை வந்து மேல்நிலைக்கு கொண்டு போகும். மேல்நிலைன்னு நான் சொல்கிறது வந்து உலக விஷயங்கள் கிடைக்கணும், உலக விஷயங்களும் இருக்கணும் கட்டாயமாக. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா, நான் ஸ்பிரிச்சுவலாக இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து இது இல்லை, அது இல்லை, இது வேண்டாம், அது வேண்டாம், இப்படி இருக்க மாட்டேன், அப்படி இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன அப்படின்றனா, உங்களுக்குள்ளே எல்லாமே அவன்கிட்ட சரணடைஞ்சிட்டு நீங்கள் ஜாலியாக ஃப்ரீயாக கை வீசி நடக்க தெரியணும். எதுவுமே உங்களை பாதிக்கக்கூடாது. எது வந்தாலுமே அதோ இருக்கார் பாருங்கள், அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நம்ம பாதையில் போகும்போது ஒருத்தர் வழி கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வெளியூர்காரன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சார் எனக்கு தெரியாது சார், நான் வெளியூர் தான் அந்த போகிறார் பாருங்கள், அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி பொறுப்பு துறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த இதிலெல்லாம் போடுவாங்க மூவிஸ்லலாம், பொறுப்பு திறப்பு அப்படிலாம். அந்த மாதிரி பொறுப்பை நான் விட்டுறேன், அந்த இருக்கார் பாருங்கள், அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. அதுதான், அவ்வளோதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. நீங்கள் யாரையும் எதுவும் அடுத்தவங்கள பற்றியே யோசிக்கக்கூடாது, அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது, அடுத்தவங்க ஹர்ட் பண்ணுறதும் உங்களை பாதிக்கக்கூடாது. முடிஞ்சு போச்சு. இதுக்காக நீங்கள் வந்து மூக்கை பிடிச்சிட்டு பல மணி நேரம் உட்காரணும், கை காலை நீட்டாமல் அசைக்காமல் தியானத்தில் உட்காரணும், இந்த மந்திரத்தை சொல்லணும், அந்த இதை சொல்லணும், அப்படிலாம் யார் காலையாவது போய் பிடிக்கணும், அப்படிலாம் தேவையே இல்லை. ஒரு சிம்பிளான ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி என்னென்னா, டோன்ட் ஹர்ட் அதர்ஸ், டோன்ட் கெட் ஹர்ட் பை அதர்ஸ், சரண்டர் எவ்ரிதிங், வாக் ஃப்ரீலி, அவ்வளோதான். ஸோ இதை மனசில் வச்சுட்டு இன்றைய தினத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். அழகாக அந்த சூரியன் உதயம் ஆயிடுச்சு. இன்றைக்கி எப்படி வெயில், அது அண்ணாமலையாரே ஃபயர். ஸோ அவர் பக்கத்தில் இன்னொரு ஃபயர் இன்றைக்கி வந்திருக்காரு. அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சிருச்சு. 2 ஃபயரும் சேர்ந்து நம்மளை சுட்டு எரிக்கிறாங்களா, இல்லை சூடாக இல்லாமல் நம்மளை குளுமையாக ஏதாவது ஒரு வர்ண பகவானை கூப்பிட்டு வந்து மழை பெய்ய வச்சு கூலாக பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரியும். அண்ணாமலையாரை இழுத்து வச்சுக்கோங்க, அவர் கல்லடியில் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க, ஹாப்பியாக இருங்க, அவ்வளோதான். ஹாப்பினஸ், ஹாப்பியாக இருங்க.